Hello friends, welcome to Yummy Foods for our channel. இன்னைக்கு நாம சூப்பர் அண்ட் குயிக்கா செய்யக்கூடிய prawn pepper fry எப்படி செய்யிறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நான் 1.25 கிலோ prawn எடுத்து அதை க்ளீன் பண்ணிருக்கேன். அதுல 550 கிராம் தான் வந்தது. இதுல பேக் சைடு இந்த மாதிரி கீரல் போட்டு அதோட குடல் எல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கடாயில 2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 3/4 ஸ்பூன் மல்லி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது லைட்டா மணம் வந்து கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில 5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். 3 பொடியா நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எண்ணெயில் 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க ப்ரான்ஸ் சேர்த்துக்கலாம். ப்ரான்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரான்ஸ்லேயே நல்லா தண்ணி விட்டு அதுலேயே குக் ஆகும். ஒரு 2 மினிட்ஸ் இந்த மிளகாய் தூள் இது வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். ப்ரான்ஸ் வந்து எப்போவுமே லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ப்ரான்ஸ் வந்து மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான் வேகணும். அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். இந்த ப்ரான்ஸ்லேருந்து வர தண்ணியிலே இது வெந்தால் கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக லைட் கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா திக்காக
ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ரான் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.